வெல்கம் டு YB vlogs. நான் வெளியே வந்தேன்னா வேலை விஷயமா. வேலை விஷயமா வெளியே வந்ததுனால, அதாவது அம்மா கூட வந்தேன். அம்மா கூட்டிகிட்டு தான் வந்தேன். அம்மா ஒரு இடத்துல விட்டுருக்குண்ணா. அது வரைக்கும் என்ன பண்ணுறது தெரில. அவங்க கால் பண்ணிட்டு வந்து ஏற்றிக்கோ அப்படி சொன்னால் தான் திருப்பி அங்கே போகணும். சரி, அடிக்கடி இந்த இடத்துக்கு வரோம். இங்கே ஒரு லேக் மாதிரி ஒன்று இருக்குது. லேக் தான் நினைக்கிறேன். ஒரு வாட்டி கூட உள்ளே போனதில்லை. உள்ளே போனோம் யோசிச்சது மட்டும்தான். அப்படி யோசிக்கிறேன், ஆனால் உள்ளே போக மாட்டேறேன். சரி, இன்னைக்கு உள்ளே போய் பார்க்கலாம் என்னதான் இருக்குது. காடியிலே வெயிட் பண்ணுறப்பெல்லாம் உள்ளே போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். நானும் உள்ளே போகிறேன், நீங்களும் கூட வந்து பாருங்கள். இந்த லேக்கில் பூனை ஆள்லாம் இருக்காங்க. வாக்கிங், ஜாகிங், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இடம்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு மாதிரி சுற்றிட்டு போனால் ஒரு 2 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அந்த 2 கிலோமீட்டருக்கு நான் நடக்க ரொம்பவே சோம்பேறிப்படுறேன். ஆனால் ஒரு மாதிரி இங்கேருந்து பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் உட்காரதுக்கு இடம் இருக்குது, நடந்து போகிறதுக்கு இடம் இருக்குது. ஒரு பெரிய நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் என்னென்னமோ ஒரு அனிமல்லாம் இருக்குது. என்ன அனிமல்னு எனக்கு பேர் தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, தெரில. கொக்குன்னு நினைக்கிறேன். கொக்கு, தண்ணிக்குள்ளே மீன் இருக்கும். அப்புறம் அங்கே எதுவும் நடக்குது. ஸோ யாராச்சும் இந்த சைடு இருந்தீங்க அப்படின்னா, அதாவது இது எங்கே இருக்குன்னா, பேர் மறந்துட்டேன். தாமான்பூ மைசூரி. தாமான்பூ மைசூரியில் இருக்கிற ஒரு லேக். நல்லா இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. நான் என்ன பண்ணலாம்னு நினச்சேன்னா, ஒரு ரவுண்ட் அடிக்க வேணாம்னு தான் என் பிளானு. ஆனால் சரி, பாதி தூரம் நடந்து வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா கால் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இப்போ அம்மாவை ஏற்றிட்டு வீட்டில் விட்டுட்டு சும்மா ஒரு இடத்துக்கு போகலான் இருக்கேன். பட் தெரியல, டைம் இருந்தால் போவேன். டைம் இருக்குதான், நான் சோம்பேறி படாமல் போவேன். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மாலுக்கு போயிட்டு சுற்றி பார்க்கலான் இருக்கேன். ஸோ அவ்வளோதான். பீஸ் அவுட் ப்ரோ. Five-star general, who you know comparable. Who on wall on the press is incurable. ஆளு வடிகிற மூஞ்ச பார்த்து கெட்டவன்னு சொல்லிறீங்க. அந்த கெட்ட ராஸ்கல் மூஞ்ச பார்த்து நல்லவன்னு சொல்லிறீங்க. கதைகள்ல டைம்ல எவனாலும் பாத்துக்கலாம். நம்ம யாருன்னு காட்டிடலாம். வீட்டுக்கு சீக்கிரம் போகிடலாமா கால் பண்ணுவாங்க. அப்பா திட்டிருவாரு, சொல்லு கேட்காது, சீக்கிரம் வீட்டுக்கு போட. இது எங்க ஊரு, உள்ள பொண்ணு பாரு, நாங்க யாரு கேளு, கதருமே ஊரு. இது எங்க ஊரு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, மெட்ரோ பிளாசா, காஜாங்கில் இருக்கிற மெட்ரோ பிளாசா. காஜாங்களவங்களுக்கு MKன்னு சொன்னால் தெரியும், மெட்ரோ காஜாங் அப்படின்னு. வந்து பார்த்தேன், வந்து உள்ளெல்லாம் ரவுண்ட் அடித்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பயங்கரமாக இருக்குன்னா ரொம்பவே அப்கிரேட் ஆகியிருக்காங்க. பயங்கரமான தெரில, சொல்ல வார்த்தை இல்லை. அப்கிரேட்னா அப்கிரேட். ஓகே, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப காஜாங்கில் தான் ஸ்கூல் படித்தேன். காஜாங் ஹைஸ்கூலில் படித்தேன். நானே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், ஸ்கூல் முடியாமையோ முடிஞ்சிட்டுனா விளையாட்டு நேரம் வர இடம்னா மெட்ரோ பிளாசாவில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்க அப்படின்னா ஒரு கேம் கடை இருக்கும். அதாவது PS4. அங்கே வந்துட்டு PS4 விளாடுறது. ஒரு அவருக்கு காசு கட்டி அவன் அப்பப்போ மறந்து போய் 2-3 அவருக்கு விட்டுருவோம். நாங்களும் சந்தோஷமாக விளாடுவோம். எங்களோட பயங்கரமான சந்தோஷம்னா PS4. அந்த டைம் வந்துட்டோன்னா அந்த கடைக்கு தான் போய் பார்த்தேன், அந்த கடை இன்னும் இருக்கா அப்படின்னு. இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அது பக்கத்துலலாம் அப்கிரேட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ கடைலாம் திறந்துட்டாங்க. சரி, இன்னொன்று கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரியும். காஜாங்குளவங்க ஃபுட் கோர்ட் இருக்கும். மெட்ரோ பிளாசாவில் கடைசி மேலே ஏறிங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும். அங்கே ஃபுட் கோர்ட்டில் லைக் எஸ்கலேட் ஏறுறோன்னா ரைட் ஹேண்ட் சைட், எஸ்கலேட் ஏறின கையில்
ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஒரு மெலே ஆண்டி வந்துட்டு சாப்பாடு வைப்பாங்க. விலை குறவா வைப்பாங்க. ஆனால் நல்லா பண்ணிட்டேன்னா சோறு கோழி சம்பல் போட்டு கறிலாம் ஊற்றி இப்படி கொடுப்போம். 3.5 வெள்ளி இல்லை 3 வெள்ளி. அதுதான் எங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டு லஞ்ச்னால் அதுதான். அங்கே சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போய் கேம் விளாடுவோம். இல்லைன்னா கேம் விளாண்டு போய்ட்டு சாப்பிடுவோம். அதுவே ஃபுல்லாக எல்ஜிக்கு இறங்கினீங்கன்னாக்கா மெக்டி ஐஸ்கிரீம் மெமரிஸ்லாம் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன அப்போ ரொம்ப கூட்டமாக வருவோமா. இப்போ சரி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த மாலுக்கு வந்து சொல்லி ஒன் டே தான் வந்திருக்கேன். அதை விட முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் வந்து லேப்பாக பண்ணுற ஒரு இடம். இந்த கேம் கடை இருக்கட்டும், சாப்பாடு கடை இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஒரு மாதிரி ஃப்ரீடமாக பேசி லேப்பாக பண்ணுற இடம் தான் இந்த படி தான். இந்த இடத்துக்கு வந்துட்டு உட்காந்தா தான் ஒரு மாதிரி அந்த ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுல ஒன்று. ஸோ ஆனால் அந்த ஃபீலிங் பயங்கரமாக இருக்கு, என்னால் சொல்ல முடியல. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அப்படி கூட இருந்திருந்தாங்கன்னா இப்போ வரைக்கும் லைக் கூட இருந்திருந்தா இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரம். ஆனால் பயங்கரம் ரொம்பவே பயங்கரம். காய்ச்சாங்களே இன்னும் நிறைய இடத்துக்கு காட்டலாம் போல். நிறைய பேருக்கு ரொம்பவே பார்த்தா பழைய ஞாபகம் வரும். அது காட்டுறவளுக்கு முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்தந்த இடத்துக்கு போகிறதுக்கு இப்போ டைம் இல்லை. ஆனால் இதுக்காக ஒரு நாள் வந்துட்டு காஜாங்க வந்துட்டு ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும். எங்கெங்கே யார் லேப்பா பண்ணுவா அப்படின்னு. நான் நிறைய பேர் கேட்பேன், எம்கேன்னா மெட்ரோ காஜாங், எம்பின்னு ஒன்று சொல்லுவோம். எம்பின்னா மெட்ரோ பாயிண்ட். அதாவது ஹைஸ்கூல் இருக்கும். ஹைஸ்கூல் மணிக்கு வந்துட்டு ஹைஸ்கூல் மணிக்கு பார்த்தா கேஎஃப்சி பீஸா அப்படி தான் இருப்பேன். அது பக்கத்தில் பார்த்தா மெட்ரோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அது ஒரு மால். நான் உண்மையில சொல்கிறேன், ஒரு மாதிரி மெமரிஸ்லாம் வந்து போகுது, அந்த அளவுக்கு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா காஜாங்கில் இருந்தீங்கன்னா, அதான் ஹைஸ்கூல் படித்தாலும் சரி, என்ன ஸ்கூல் படித்தாலும் சரி, ஸ்கூல் படிச்சுனே இல்லை, நம்ம வேறு ஸ்கூல் படித்தாலும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரியே லார்ட் 90, எம்கேஹெச், மெட்ரோ பாயிண்ட் இங்கெல்லாம் போய்ட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் திருப்பி இதுக்காகவே வருவேன். காஜாங்கன்னா ஓடி வந்துடுவேன். ஸோ இதுக்காகவே வந்து வீடியோ எடுப்பேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் உள்ளே போய்ட்டு சுற்றி பார்க்க போகிறேன். திருப்பியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி அந்த வயசுக்கு போய்ட்டு வரலான் இருக்கேன். போய் கேம் விளையாட போகிறேன்.